ஒரு எதிர்க்கட்சியை தலைவரை அபிடவிட் ஃபைல் பண்ணுங்க, நீ குற்றச்சாட்டு வைன்னு சொல்றதுக்கு தேர்தல் ஆணையம் அதிகாரம் கிடையாது. முதல்ல தேர்தல் ஆணையம் என்பது எல்லாருக்குமான ஆணையம் இருக்க வேண்டும். குற்றச்சாட்டுகள் வந்தா அதற்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி சொல்வதை போல அந்த தேர்தல் ஆணையர் பேசுவது ஏற்புடையது அல்ல. ஒன்று, தலைவர் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமல்ல, இந்தியாவின் பாரம்பரியமான காங்கிரஸ் பிரிவின் தலைவர். அவருக்கு வரலாறு தெரியும், சட்டம் தெரியும், மக்களை புரிந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்லாமல் சட்டத்தின் ஊடேதான் இந்த எல்லாம் சொல்றார். இப்போ நாடாளுமன்றத்தில் சொல்றார், மக்கள் சொல்றார். ஆனால் நாடாளுமன்றத்தில் நாட்டின் பிரதமர் வந்து ராகுல் காந்தி சொன்னதில் குற்றம் இருக்கிறது, தவறு இருக்கு சொல்ல முடியல. ஒரு பிஜேபி தலைவரால் சொல்ல முடியவில்லை. ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத ஜனநாயகத்தை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் அவர் அபிடவிட் பண்ணு சொல்றது ஜனநாயகத்தை ஏற்புடையது அல்ல. இதுதான் உண்மை. உச்சநீதிமன்றத்துக்கு போன பின்னர் உச்சநீதிமன்றம் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் ஆன்லைன் வெளியீடு பண்ணீங்க, ஆதார் கொண்டு வந்து மீண்டும் இணைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்கு. இப்போ அதுக்கான வாய்ப்புகள் தரப்பட்டிருக்குது. அதுல நீக்கப்பட்டவர்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு தரப்பட்டிருக்குங்களா? இல்ல சரியான நடைமுறை தானே அது? அப்ப செய்யலாம் இல்ல? அது உச்ச நீதிமன்றத்தில் எங்களுடைய கோரிக்கை, மக்கள் மன்றத்தில் ராகுல் காந்தி வைத்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அதன் வழியாக இப்பொழுது ராகுல் காந்தி இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த காரணத்தால் 60 லட்சம் பேர் நீக்கப்பட்டவர்கள் திரும்பி வாக்காளர் மாறுகிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் எங்கள் தோழமை கட்சி தலைவர்களும் நடக்கிற போராட்டம் காரணமாகத்தான். அதை புரிந்து கொண்டு உச்சநீதிமன்றம் சட்டத்தின் வழி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் ஆணையை நாங்கள் மதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆகவே இந்த வாய்ப்புகளை கொடுத்தது யார்? காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை மக்களுக்கு கொண்டு வராமல் இருந்திருந்தால் உச்சநீதிமன்றத்தும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, மக்களுக்கும் வாய்ப்பில்லை. இந்த உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்வதே ஒரு கடமை. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் சட்டத்தை திருத்தி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக தன்னுடைய கேபினெட்டை சேர்ந்த ஒருத்தர் கொண்டு வரலான்னு போது அப்ப நீங்க நம்பிக்கை இழந்துட்டீங்க. இந்திய எலெக்ஷன் கமிஷன் நம்பிக்கை இழந்துட்டீங்க. இந்திய முறைகேடுக்கு துணை போகுதுன்னு நினைக்கிறீங்க? உறுதி. நல்ல கேள்வி கேட்டீங்க, சந்தோஷம். நாங்க முதல்ல இருந்து சொல்றது அதானே. உச்ச நீதிமன்ற நீதிபதியும் எதிர்கட்சி தலைவரும் பிரதமரும் இணைந்து எடுக்க வேண்டிய முடிவை உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கிவிட்டு தன்னுடைய அமைச்சரவை சகா ஒருவரை அதில் இணைத்துக் கொண்டு மெஜாரிட்டியை பயன்படுத்தி அவருக்கு வேண்டியவர்களை நியமிக்கிற காரணத்தால் தான் இந்த கோளாறு நடக்கிறது என்று நாங்கள் உறுதியாக நாங்கள் சொன்னது இப்போ நிறுவனமாயிருக்கிறது. ஆகவே இந்த கோளாறுக்கு முதல் காரணமே பிஜேபி அரசு உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய ஆளுகையை உள்ளே அனுமதிக்காமல் தன்னுடைய கட்சி தலைவரை ஒரு அமைச்சரை உள்ளே இணைத்ததால் இந்த கோளாறு வந்திருக்குது. அதான் உண்மை. இது மக்களுக்கு நேற்று விஆர்எஸ் வாங்கிட்டு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் நியமனம் பண்ணாங்க. நீங்க அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு தடை வாங்கிக்கூடாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் விரோத ஜனநாயக விரோத நடைமுறைகளை நாங்கள் தோலுரித்து காட்டுகிறோம், மக்களுக்கு சொல்லுகிறோம். தேவையான நேரங்களில் நீதிமன்றத்துக்கும் செல்லுகிறோம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை தொடர்ந்து செய்வோம். இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரசுடைய நிலைப்பாடு. சட்டத்தின் ஆட்சி நடந்தால் எல்லாம் சரியா இருக்கும் நம்புகிறோம். அது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அது நடக்காத பட்சத்தில் மக்களிடத்தில் வருகிறோம். எடப்பாடியார் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தில் பாருங்க, கொளத்தூர் தொகுதியில் எவ்வளவு போலி வாக்காளர் சேர்த்துருக்காங்க, நாங்க கண்டுபிடிச்சு நீக்கணும்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திமுக தான் அது உடனடியா இருக்கிறது, போலி வாக்காளர் சேர்க்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. நண்பர் எடப்பாடி அவர்கள் அன்னைக்கு எங்க இருந்தார், அந்த கட்சியில் அன்னைக்கு யார் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் புரிஞ்சு பேசுறது நல்லா இருக்கும். அவருக்கு உண்மை புரியாது. ஏதோ வாக்கில் யாரோ சொல்ற எழுதி கொடுத்து பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் இது போன்ற குற்றச்சாட்டுகளை நாங்கள் உறுதியாகவே நடந்திருந்தால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்தியா கூட்டணி எதிர்க்கிறது. எங்கள் கூட்டணியின் தலைவர் மாநில முதலமைச்சரும் எதிர்க்கிறார். இதெல்லாம் புரிந்து கொண்டு அவர் பேசணும். அவர் ஏதோ தப்பா ஏதோ பேசணும்னு நினைச்சு பேசி அவரே மாட்டிக்க வேணாம். நல்லது. ஐயா, தமிழ்நாட்டில் வாத திருட்டு நடந்திருக்கா இல்லையா? அதை பற்றி நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். பிஜேபி காரர்கள் வெளிமாநிலத்தவரை கொண்டு வந்து தமிழ்நாட்டை இணைப்பதற்கு முயற்சி எடுத்தால் அதை தடுக்க முயற்சி எடுப்போம். எங்களுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் அதை செய்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, எங்கள் தோழமை கட்சியுடைய இயக்கங்கள் அதில் மிகுந்த கண்ணுங்கருமாக இருப்போம் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.